அந்த செல்வ சேர்க்கை அப்படின்றது ஒரு இயல்பாக ஒரு அமைப்பு. ஒவ்வொரு யோகங்கள்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகங்கள் இருக்கும். யோகம் இல்லாத ஜாதகம் உண்டு. ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு செல்வத்தையும், பேரையும், புகழையும் அவரால ஈட்ட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வகை. நம்ம பலமுறை பேசின விஷயம் தான். கல்லுப்புன்றது மிக அற்புதமான ஒரு விஷயம். மகாலட்சுமி தாயுடைய அம்சம். அதுக்கப்புறம் மருதாணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை. அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. நீங்க எந்த தெய்வ வழிபாடு இருந்தாலும் கூட ஒரு தெய்வம் என்ற விஷயம் தான் நிலைவாசல். ஏன்னா நிலைவாசல் தான் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம். குலதெய்வம் எங்கடா நிற்கும் வீட்டிலன்னா வீட்டுக்குள்ள போய் நிற்காது. குபேரன்றது ஒரு குறிப்பிட்ட அது ஒரு பதவி டெஸ்டினேஷன். அது ஆக்சுவலாக நான் பல பதவியில் சொல்லியிருக்கிறேன். ஐயா நம்மளுக்கு எப்படி ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் நிலை இருக்கோ அதே மாதிரி தான் தேவதைகளுக்கும் ப்ரமோஷன் நிலைமை உண்டு. ஒரு சில மூலிகைகள், ஒரு சில பொருட்களை வச்சு சித்தர்கள் மகானுக்கு கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக அந்த செல்வ செழிப்புக்கான கிரகத்துடைய தன்மையை ஆக்டிவேஷன் பண்ண முடியும். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரோட விரிவாக வாதிக்க போகிறோம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி, இப்போது ஆன்மீக விஷயங்களில் நமக்கு இந்த பண ஈர்ப்பு, இந்த செல்வம் நம்மிடையே தங்குறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த செல்வ ஈர்ப்புக்கும் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன? மூணுமே ஒன்று தான். இதில் பிரிக்க முடியாதுல்ல எதையுமே. நகையும் சனியமாக விஷயம் அது. ஜோதிடம் தான் எல்லாத்துக்கும் பேஸ். கட்டங்கள் பேசும் ஐயா. யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் உங்கள் வீட்டில் கணிச்சு வச்சுருந்தாலும் அது பேசும், கணிச்சு வைக்கலாம்னா பேசும். எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் உங்களை முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. இது மதத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சயின்ஸ்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு கணித முறை. அந்த கணித முறையை முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இந்தந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு அக்யூரிஸியாக இது வச்சுருக்காங்க. அதில் மாறுபட்ட கருத்து யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பேஸ் உங்களுக்கு ஜாதகம் தான். அந்த ஜாதக அடிப்படையில் மேக்சிமம் எல்லா விஷயம் தீர்மானிக்க முடியும், சொல்ல முடியும். இங்கே எதையும் மாற்ற முடியாது. இதுதான் விஷயம். வழிகாட்டக்கூடிய நபர்கள் தான் ஜோதிடர்கள். அவ்வளோதான். தீர்மானிக்கிறது தெய்வம் தான் தீர்மானிக்கும். அந்த செல்வ சேர்க்கை அப்படின்றது ஒரு இயல்பாக ஒரு அமைப்பு. ஒவ்வொரு யோகங்கள்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகங்கள் இருக்கும். யோகம் இல்லாத ஜாதகம் உண்டு. அப்படி அவங்களுடைய பிறவி கடன் எப்படி தலையெழுத்து இருக்கோ அப்படி தான் வரும். பட் எல்லாருக்குமே தேவையான விஷயன்றது செல்வம். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது ஏழ்மை நிலைந்தாலும் அவனுடைய தேவைக்காக ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. பணக்காரராக இருந்தாலும் ஒரு சில தேவைகள் தேவைப்படுது. செல்வம் அப்படின்றது ஒரு நிலையான விஷயம். அது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அந்த செல்வத்தையும், பேரையும், புகழையும் அவரால் ஈட்ட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வகை. அது மூலியமாக ஒரு சில நட்சத்திர புள்ளிகளை இயக்குவது, ஒரு சில கிரகங்களை இயக்குவது, அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வங்களை இயக்குவது, இது ஒரு மெத்தடு. நட்சத்திர புள்ளிகளை இயக்குவது, நம்ம ஜாதக அடிப்படையில் இருக்கிற சித்தர்களை வணங்குவது, அது சார்ந்த கோயிலுக்கு செல்வது, எனக்கு அடிப்படையான விஷயங்களில் எனக்கான குபேர புள்ளி எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த குபேர புள்ளிக்கான தெய்வத்தை வழிபடுவது, அந்த கோயிலுக்கு போகிறது, அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்டு. இது ஜாதக ரீதியான ஒரு அமைப்பு. சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஜாதக ரீதியாகவும் செல்வ சேர்க்கைக்கான விஷயத்தில் என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வாஸ்துவோடு சேர்த்து இந்த அமைப்பில் கொடுத்துருக்காங்க. வாஸ்து ஒரு முக்கியமான பங்களிப்பு உண்டு. ஒரு வீட்டில் நீங்கள் செல்வ சேர்க்கை என்ன தான் ஜாதக விஷயங்கள் ஒத்து வந்தாலும் கூட வாஸ்து விஷயங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இது ஒரு வகை. இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சில மூலிகைகள், ஒரு சில பொருட்களை வச்சு சித்தர்கள் மகான்கள் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக அந்த செல்வ செழிப்புக்கான கிரகத்துடைய தன்மையை ஆக்டிவேஷன் பண்ண முடியும். முக்கியம் சுக்கிரன் பகவான் தான். சுக்கிரன் குரு தான் முக்கியமான விஷயங்களை பங்களிப்பு நம்மளுக்கு. மகாலட்சுமி தாயார் தான் இதுக்கு முக்கியமான காரணத்தை செல்வத்துக்கு. இப்போ ஒரு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனம் குடும்ப சாகுன்னு சொல்லுவோம். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லுவோம். அப்போது மனிதனுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்ன அதிபதி நல்லா இருக்கணும், அவர் வீடு குத்து நல்லா இருக்கணும், இவ்வளோ கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி பொதுவான விஷயன்றது ஒரு சில மூலிகை பொருட்களை கொண்டும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை. இங்கே எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸை உருவாக்கி தரும். அவ்வளோதான் விஷயம். எடுத்தோடனே அது கையில் இருந்தது ஆதிசங்கரர் கனகதார சோஸ்திரம் படித்த உடனே தங்கம் கொட்டிச்சுலாம் கொட்டாது. இந்த சோர்ஸை உருவாக்கி தரும். நீங்கள் இப்போ ஒரு ₹1,00,000 சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சி எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது இது போன்ற பொருட்களை நீங்கள் வைக்கும்போது அந்த ஈர்ப்பு தன்மை அதிகமாகும். அதுக்கான சோர்ஸ் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்து மேலும் ஒரு உறுதியாக ஒரு வாய்ப்பை தரும்.
அந்த வாய்ப்பை தான் நம்ம சித்தர்கள் முடிவு என்ன பண்ணாங்க, மூலிகை விஷயத்துல குடுத்தாங்க. நெறைய பொருட்கள் மூலியமா குடுத்தாங்க. எண்ணங்கள் மூலியமா குடுத்தாங்க. எழுத்துக்கள் மூலியமா குடுத்தாங்க. சக்கரங்கள் மூலியமா குடுத்தாங்க. வண்ணங்கள் மூலியமா குடுத்தாங்க. மலர்கள் மூலியமா குடுத்தாங்க. எல்லாமே ஒரு குறியீடு தான். அந்த குறியீட்ட யார் எந்த சமயத்துல பயன்படுத்தும்போது நல்ல விஷயம் நடக்குன்றது தான் அவங்க எழுதி வச்சுட்டு போன தியரி. அததான் காலகாலமா சொல்லப்படுற விஷயம். நம்ம இன்னைக்கு போய் மறைஞ்சிட்டாலும் இன்னும் 100 வருஷம், 500 வருஷம் போனாலும் அதே தியரி தான் வரப்போகுது. மாறப்போறதில்ல. சாமானிய மனிதர் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாருன்னு வைங்களேன். ம். இன்னைக்கு அவரு வந்து ஒரு சராசரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜாதகத்துல பார்த்தா தெரியுமா? அவருக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா நீங்க தெரியுமா? செல்வம்னு சுருக்கக் கூடாது. எல்லா செல்வம் ஒரு செல்வம் தான். நம்ம பணத்த மட்டுமே செல்வம். 16 பெற்று பெருவாழ்க வாழுங்கன்னா, எல்லா செல்வமும் அடங்கும். அப்ப அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்கான்னா கண்டுபிடிக்கலாம். சொல்லுவோம் இல்லையா? ராஜயோகம் இருக்கு, விபரீத ராஜ் நெறைய சொல்லுவாங்க இல்லையா? நெறைய யோகங்கள் இருக்குது, அவயோகம் இருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது சாதாரண விஷயம் தான். அந்த செல்வ சேர்க்கைக்கான அமைப்பு வருங்காலத்துல நீடிச்சு நிலைக்கக்கூடிய அமைப்பா இருக்கா? ஒருத்தர் தங்கம் செட் ஆகுமா? செட் ஆவாதா? வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? இல்லையா? வண்டி வாகன அமைப்பு இருக்குமா? இல்லையா? பரம்பரை சொத்து நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? இல்ல நம்ம புதுசா சொத்து வாங்க முடியுமா? இது எல்லாமே காலகாலமா கடைபிடிக்கிற விஷயம். இது ஒரு வகை. அப்போ ஒரு ஜாதகர் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுமான்னா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஐயா எனக்கு வீடு வாங்க யோகம் இருக்கா? இருக்கா? இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா நீங்க மனைவி பேர்ல வாங்க, பசங்க பேர்ல வாங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஆல்டர் சொல்லி விட்டுருவோம். நான் சொன்னேனே 99 வகையான விஷயத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் இறைவனுடைய விஷயம் முடிவு தான். மத்த எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நீங்க உங்க சுய தேவைக்கான அனைத்து விஷயங்களுமே அடிப்படை ஜாதகத்திலே தெரிஞ்சுக்கலாம். எனக்கான என்ன யோகம் இருக்கு? எனக்கு நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக முடியுமா? முடியாதா? இல்ல தனியார் வேலைவாய்ப்பு தானா? இப்படியே தான் நான் கடைசி வரைக்கும் உழைச்சுட்டே இருக்கணுமா? இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? இந்த மாரி விஷயங்கள் எல்லா கேள்விகளுக்குமே ஜாதகத்தில பதில் உண்டான்னா உண்டு. பட் அத தாண்டிய விஷயம் தான் சித்தர்கள் குடுத்த விஷயம். இது எல்லாமே இல்லாம ஒரு சில பொருட்கள பயன்படுத்துங்க. அந்த கிரகத்த ஆக்டிவேஷன் பண்ணுங்க சொன்ன விஷயம் தான். நம்ம பலமுறை பேசின விஷயம் தான். கல் உப்புன்றது மிக அற்புதமான ஒரு விஷயம். மகாலட்சுமி தாயுடைய அம்சம். அதுக்கு அதோடைய சக்திய வந்து நம்மளால அளவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சக்தி பெற்றது தான் கல் உப்பு. அதுக்கப்புறம் மருதாணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது பிரியாணி இலை. அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. பிரியாணி இலைக்கு மிகப்பெரிய விஷயங்கள் உண்டு. அது இன்னும் சொல்லப்போனா தாந்திரீகத்தில அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எது பிரியாணி இலை வந்து தாந்திரீக வழிபாடு. இப்ப எப்படி மாந்திரீகம் இருக்கோ, அந்த மாரி தாந்திரீகத்தில மிகப்பெரிய ஆளுமை படைத்த ஒரு மூலிகை எதுன்னா, அது பிரியாணி இலை தான். இது இப்ப சமீப காலத்தில மக்கள் அத பத்தி பேச வராங்க. ஆனா நம்ம வாழ்வியல் ரீதியாக நம்ம உணவுல இந்த எல்லா விஷயமுமே சேர்த்துன்னு தான் வரும். சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில இந்த கலிகாலத்தில ஒரு சில விஷயங்கள மக்கள் மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான், நம்ம வாழ்வியலோட நெறைய விஷயத்த பின்னி பிணைச்சுட்டாங்க. எல்லா விஷயத்திலுமே. மறைமுகமாகவே நமக்கான ஒரு சில ஆக்டிவேஷன இயல்பா தரக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம குளிக்கிற தன்மையிலிருந்து, ஒரு கோயிலுக்கு போறதுலருந்து, இறை வழிபாடு முதற்கொண்டு எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரும்போதே நம்மளுக்கு செல்வ சேர்ப்புக்கான, உடல் ஆரோக்கியத்துக்கான, கல்விக்கான அனைத்து விஷயமுமே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம சொல்றது தான் பிரியாணி இலைய சொல்றோம். இப்ப லேட்டஸ்ட்டா இப்ப தாந்திரீகத்தில நெறைய பயன்படுத்துறாங்க. கல்லுப்பு வந்து ஏற்கனவே பயன்படுத்துறாங்க. இப்ப தாந்திரீகத்தில உண்மையிலே நல்ல அற்புதமான ஒரு விஷயம் பிரியாணி இலை. அப்போ ஒரு சில மேஜிக் நம்பர்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. இந்த 8888ன்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் நம்பர் சொல்லுவாங்க. 1111 சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ். அத நீங்க வந்து உண்மையிலேயே அழகா நீங்க ஒரு பச்சை பேனாவ எடுத்து பிரியாணியில எழுதி, மனசார பிரபஞ்சத்த வேண்டிங்கன்னா, ஒரு சில உண்மையிலேயே கூடுதல் சக்தி கிடைக்குமானா கிடைக்கும். அந்த பண ஈர்ப்பு சம்பந்தமான தடைகள் விலகும். ஏதோ ஒரு சோர்ஸ்ல நீங்க நெனச்ச பெரிய பணம் வரலனாலும், குறைஞ்ச பட்ச பணமாவது வரும். நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, முதல்ல இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ற விஷயத்த பண்ணணும். அப்ப அந்த மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கல்லுப்பு, மருதாணி, நான் சொல்ற மாரி ஆ இது பிரியாணி இலை, இது போன்ற விஷயங்கள வீட்ல அதிகமா முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் முதல்ல, மகாலட்சுமி தாயார் எங்க இருப்பாங்க? பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி, பெருமாளுடைய மார்பகத்துல மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அப்ப இது இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். சரி, இந்த இறை வழிபாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத நபரும் பலனளிக்கணும், அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு வழி நம்ம சொல்லி தானே தீரணும். ஏன்னா, அவரு கோயிலுக்கே போமாட்டாரு. ஆனா, அத ஆக்டிவேஷன் பண்ணி ஆவணும். என்ன பண்ண முடியும்? பட் அவருக்கு ஜாதகம் இருந்தால் போதும். அந்த அமைப்ப நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி குடுக்கலாம். இப்ப 2ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல 2வது நட்சத்திரம் 6வது தான் ஆக்டிவேஷன் பண்ண சொல்லுவோம். பெரும்பான்மை பண்றது அதான். ஏன்னா 2வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு சார்ந்தக்கூடிய விஷயங்கள அந்த 2ஆம் வீடு தான் தீர்மானிக்கும். அதில நிக்கக்கூடிய அதிபதி, அவர் வாங்குன சாரம், அந்த நட்சத்திர புள்ளி, அந்த நட்சத்திர புள்ளிக்கான கிரகம், அதுக்கான தெய்வம். இத நீங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும். இப்ப பொறக்கும்போது எனக்கு குரு பகவான் ஏதோ ஒரு நட்சத்திர புள்ளிய டிராவல் பண்ணுவாரு. அது ஒரு வகை.
பட் இன்னைக்கு கோச்சாரத்தில் வரும்போது வேற நட்சத்திர புள்ளி டிராவல் பண்ணுவார். அந்த வேற நட்சத்திர புள்ளி நம்ம பிறக்கும்போது இந்த கிரகத்துக்கு நெருக்கமா இருக்கா, அல்லது துன்பம் தரக்கூடிய விஷயத்துல இருந்தா பார்த்தா ஜாதகம் பார்க்கறது. அதை வச்சு தான் பொதுவா சொல்லுவோம். இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனா, எல்லாருமே பொதுவா குரு பயிற்சி நல்லா இருக்கும், சனி பயிற்சி நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒத்து வராது. அதான் நிறைய பேர் வந்து என்ன திட்டுவாங்க. "என்னய்யா அது என்னப்பா ஜாதகம் பார்க்குறாங்க?" அவங்க ஒண்ணு சொன்னா நம்மளுக்கு நடக்கும்னு சொல்றது. காரணம் என்னன்னா, இது போன்ற ஆய்வுகள அவங்க மேற்கொள்றதில்ல. பொத்தாம் பொதுவா சொல்லிடுறாங்க. குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு சூப்பரா இருக்கும். தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அதில உடன்பாடு கிடையாது. எல்லா தனுசு ராசிக்கும் இது செட் ஆகாது. எப்படி செட் ஆகும்? எம்ஜிஆர் பேர் வச்சாலும் எம்ஜிஆர் ஆக முடியாதுல்ல. அவரு தனி தலையெழுத்து, நம்மளுக்கு தனி தலையெழுத்து. நமக்கு தனி ஜாதகம், அவங்களுக்கு தனி ஜாதகம். இப்போ நமக்கு என்னுடைய பிறப்பு ஜாதகத்தில இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகத்துடைய வலிமை என்ன? அந்த சுக்கிரன் எப்படி இருக்காரு? குரு எப்படி இருக்காரு? அது குரு எந்த புள்ளியில டிராவல் பண்றாரு? அவரு நம்மளுக்கு நல்ல ஒரு சூழல்ல இருக்காரா? இல்ல பாதகமான சூழல்ல இருக்காரா? அப்படின்னு பார்த்து தான் செய்யணும். நம்ம பொதுவாக ஜாதக அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த கிரகம் நீங்க சரியில்லன்னு ஒரு ஃபீல் பண்றீங்களோ, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஐயா உங்களுக்கு சுக்கிரன் அவயோகியா போயிட்டாரு. குரு அவயோகியா போயிட்டாரு. குரு பாதகாதிபதியா போயிட்டாரு. அப்படின்னு நிறைய வார்த்தைகள சொல்லுவாங்க. நம்ம எளிமையா உங்களுக்கு சொல்லுவோம். ஐயா இந்த இந்த கிரகத்துடைய வலிமை உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இப்ப எந்த கிரகத்துடைய வலிமை உங்களுக்கு குறைஞ்சிருக்கோ, அது சார்ந்த பொருட்கள நீங்க பயன்படுத்தக்கூடாது. தானமா குடுக்கணும். மத்தவங்களுக்கு குடுக்கணும். இதான் அடிப்படையில நம்ம பரிகாரமா வாழ்வியல் பரிகாரம் குடுக்குற விஷயம் என்னன்னா, ஒரே விஷயம் தான். இப்போ உங்களுக்கு குரு பகவான் சரியில்ல அப்படின்னு ஒருத்தர் நான் ஃபீல் பண்ணிட்டேன். அவர் வலிமை குறைந்த நபரா இருக்காருன்னா, நிச்சயமா அவங்க தங்கம் சார்ந்த விஷயங்கள செய்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. தங்கம் செட் ஆவாது. ஆனா, ஒரு அடிப்படையில தங்கம் அவருக்கு வேணும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? குருன்னா கொழுப்பு. கொழுப்பு கட்டி நீர் கட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒபிசிட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அது சார்ந்த விஷயம் தான். அப்ப அது அது போன்ற நபர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ஒரு 1 கிராம் தங்கமாவது உங்க குலதெய்வத்துக்கு வாங்கி குடுங்க. குடுக்க சொல்லுவோம். குருமார்கள சந்திக்கும்போது அவங்க கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நவக்கிரகத்துல இருக்கிற குரு பகவான போய் வழிபடுங்க. இவரு ஆல்டர்னேட்டிவா சொல்லும். அப்ப போம்போது குருவினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாகும். அப்ப குரு சார்ந்த பொருட்கள் எது? மஞ்சள் காரகத்துவம் பெற்ற பொருட்கள் எல்லாமே குரு சார்ந்த பொருட்கள். இப்ப நல்ல மஞ்சள் வாழைப்பழத்த கோயிலுக்கு எடுத்துன்னு போய் குடுங்க. 4 பேருக்கு வாங்கி குடுங்க. எலுமிச்சை கழிய வாங்கி குடுங்க. அப்ப இப்ப நீங்க அன்னதானம் போடும்போது என்ன பண்ணுங்க? எலுமிச்சம் சாதமா அன்னதானம் குடுங்க. அப்படின்னு எந்த கிரகத்துடைய வலிமை உங்களுக்கு குறைஞ்சிருக்கோ, அந்த கிரகத்தினுடைய தெய்வத்த நீங்க வணங்கணும். அவருடைய அருள பெறணும். அப்ப அவர் சார்ந்த பொருட்கள நீங்க மத்தவங்களுக்கு குடுக்கணும். இப்ப எனக்கு இன்னொரு கிரகம் நல்லா இருக்கு. இன்னும் எனக்கு கூடுதலா பலன் வேணும்னு சொல்லும்போது, அதுக்கான கிரகத்துடைய தெய்வத்த அதிகமா வணங்கணும். அப்படி எல்லா விஷயமும் உங்க ஜாதகத்துல அடங்கியிருக்கு. அப்ப நம்மளுக்கு பொருளாதாரம் சார்ந்த இடம் அப்படின்னது 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், அதில் நின்ற கிரகம், அது புள்ளி நட்சத்திர புள்ளி வாங்கின ஒரு புள்ளி, அதுக்கான கிரகம், தெய்வம் போய் கொஞ்சம் ஒரு உள்ள போய் டெப்த்தா பார்க்கணும். அத ஆக்டிவேஷன் பண்ற விஷயத்த நீங்க கேட்கணும். ஜோதிடர்ட்ட போகும்போது, "ஐயா எனக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு. எனக்கு எப்ப இந்த பெர்மனன்ட்டா பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும்?" அப்படின்னு நீங்க தான் கேட்டு வாங்கணும். இன்னொன்னு தசாபுக்தி மாறும்போதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாறும். திடீர்னு நல்லவன் கெட்டவனா மாறிடுவான், கெட்டவன் நல்லவன் மாறிடுவான். நேத்து வரைக்கும் ஒரு நடுத்தரமான நிலைமை இருந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் அபரிதமா போயிட்டு இருப்பாரு. இது எல்லாமே கிரகத்துடைய மாற்றங்கள், கிரகத்துடைய சேர்க்கை தான் காரணம். அப்போ அந்தந்த கிரகத்து சேர்க்கை மாறும் எப்பல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாரி நமக்குன்னு ஒரு சித்தர் இருப்பார், மகான் இருப்பார். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு சித்தர், மகான் கண்டிப்பாக உண்டு. அவரையும் நீங்க வணங்கணும். அது எந்த சித்தனா இருக்கட்டும். அந்த சித்தர கெட்டியமா புடிக்கணும். அத புடிக்கும்போது மட்டும் தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனா சந்தன பெட்டி நெறைய பேரு அத தவிர்த்துடுறாங்க. இன்னைக்கு சந்தனம் வந்து அதிகமா கிடைக்கிறதில்ல. சந்தன பெட்டியும் அவ்வளோ ஒரு அற்புதமான பண ஈர்ப்பு விஷயம். தேக்கும் அதே மாரி நல்ல பண ஈர்க்கிற விஷயம் தான். இந்த கஜலட்சுமி படம் பார்த்திருப்பீங்களா? அந்த காலத்துல ஆமா. எல்லார் வீட்டும் முன்னாடி இருக்கும். அது 2 கிரகத்துடைய சேர்க்கையினால ஒரு விஷயம். அதுக்கு அவ்ளோ சக்தி உண்டு. உண்மையிலே ரொம்ப அற்புதமான சக்தி உண்டு. ஃபர்ஸ்ட்டு மகாலட்சுமியுடைய முழு அருள் உண்டு. குருவுடைய முழு அருள் உண்டு. குருன்னா அது யானை. அங்க இருக்கிறது உள்ள யாரு? மகாலட்சுமி தாயார். அப்ப குரு, சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் அந்த கஜலட்சுமி படம். அப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகங்கள் தான் அந்த குருவும், சுக்கிரனும். அது திருமணம் சார்ந்த விஷயம் ஆகட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும், அந்த 2 கிரகத்துடைய விஷயம் தான் நமக்கு அதிகமா வேணும். அப்ப அந்த காலத்துல டீஃபால்ட்டா அவங்க வீட்ல வச்சிருந்தபோது தான் சுபிட்சமான விஷயங்கள் அவங்க நடக்க ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு கஜலட்சுமி விளக்கும் இல்ல, கஜலட்சுமி படமும் இல்ல. நீங்க எல்லார் வீட்லயும் குத்து விளக்கு இருக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு தப்பு கிடையாது. கஜலட்சுமி படம் கண்டிப்பாக அந்த விளக்கு வீட்ல இருக்கணும். ரொம்ப பழைய வீடுகள்லலாம் கோயில்ல முகப்புல வச்சிருக்க மாதிரியே கஜலட்சுமி கண்டிப்பா வாசல்ல இருக்கணும். வச்சிருப்பாங்க. இருந்தா தான் மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வாசம் செய்யும். அதே மாரி நிலைவாசல் ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். நீங்க எந்த தெய்வ வழிபாடா இருந்தாலும் கூட, ஒரு தெய்வம் என்டர் ஆகுற விஷயம் தான் நிலைவாசல். ஏன்னா நிலைவாசல் தான் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம். குலதெய்வம் எங்கடா நிக்கும் வீட்லன்னா, வீட்டுக்குள்ள போய் நிக்காது. நிலைவாசல்ல குலதெய்வம் நிக்கும். அங்கிருந்து தான் உள்ள எந்த தெய்வமா இருந்தாலும் என்டர் ஆகும். அப்ப அந்த நிலைவாசல சுத்தமா வச்சிருக்க குடும்பத்துக்கு எல்லாமே மகாலட்சுமியுடைய அருள் உண்டு. முதல் விஷயம் இத பண்ணணும். கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு கஜலட்சுமி விளக்கு ஏத்தணும்.
வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு கஜலட்சுமி விளக்கு ஏற்றிட்டு 4 டைமண்ட் கற்கள் அதை போட்டு விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு. நான் சொல்கிறது நெய் விளக்கு தான், மற்ற விளக்கு கிடையாது. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடிய நாளில் நீங்கள் கண்டிப்பாக நெய் விளக்கு வீட்டில் ஏற்றக்கூடாது. அந்த விஷயம் வேறு, இந்த விஷயம் வேறு. அசைவம் சாப்பிடாத வீட்டில் சரி நீ சாப்பிடலைன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி தயவு செஞ்சு ஒரு டைமண்ட் கற்கள் 4 கற்கண்டு போட்டு தீபம் தொடர்ச்சியாக ஏற்றி வந்தீங்கன்னா உங்கள் மகாலட்சுமியுடைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் கிடைக்க ஆரம்பிக்கும். கல்லுப்பு போட்டு குளித்தால் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். வில்வம் போட்டு குளிச்சிங்கன்னா வில்வ இலை இருக்கு இல்லையா, ஒரு 4 வில்வ இலை போட்டு ஊற வச்சு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ புதினாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு அற்புதமான மூலிகை. நம்ம அதை சட்னியாக பயன்படுத்தி உடல் ரீதியான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். அப்படி கிடையாது. அது பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம சித்தர்கள் உணவில் எல்லாத்தையும் கரெக்டாக ஈவனாக பண்ணி வச்சான். கண்டிப்பாக கொத்தமல்லி போடணும், கருவேப்பிலை போடணும்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அது உடல் ரீதியாக உணவு மூலியமாக தான் ஒரு கிரகங்கள் மனிதனுக்கு வேலை செய்யும். இப்போ சித்தர்கள் மகான்களும் காற்றையே சுவாசித்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் நவகிரகங்கள் அவங்களுக்கு வேலை செய்யலை. இப்போ நம்மளை போட்ட சராசரி மனுஷனுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்னா, நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக தான் அந்த கிரகங்களுடைய தன்மையோடு சேர்ந்து வேலை செய்யும். அப்போ நம்ம சித்தர்கள் என்ன பண்ணால் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி உணவு மூலியமாகவே இந்த கிரகத்தினுடைய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டார். நம்ம அதை சரி உண்மையிலே பயன்படுத்தினா போதும், புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும். அப்போ கல்லுப்புக்கு எல்லாத்தை விட சுப்பீரியான பவர் உண்டானா உண்டு. அதை முறையாக பயன்படுத்துங்க. மருதாணியை முறையாக பயன்படுத்துங்க. எல்லார் வீட்லேயும் மருதாணி செடி வைங்க. மருதாணியை நிறைய பேருக்கு உங்கள் வீட்டில் வளர்ந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுங்க. நிறைய பேர் கொடுக்க மாட்றாங்க. ரொம்ப தவறான விஷயம். மருதாணி உங்கள் வீட்டில் நல்லா பெருசாக செடி வந்துச்சுன்னா 4 பேருக்கு பகிர்ந்து கொடுங்க. நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம மகாலட்சுமி அதை கைவிட்டு போயிடும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் ஒரு விஷயம் உங்களுக்கு வளரும். அதனால் மகாலட்சுமியுடைய பொருள் நீங்கள் தாராளமாக தரலாம். அதன் மூலியமாகவும் உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி வளர்றதுக்கான விஷயங்களை அது உருவாக்கி தரும். இப்போ இந்த சந்தன பெட்டி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து பணம் வைக்கிறதுக்கான ஒரு கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் அது இருக்கணும். சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ணுற விஷயமா தான் அந்த காலத்துல எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு? ஆமா ஒரு இப்படிலாம் இப்படி திறக்கிற மாதிரிலாம் இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த காலத்துல எல்லா அமைப்புமே இப்படி தான் இருக்கும். பெட்டி மாதிரி இருக்கும். எஸ், அப்படி தான். அது வந்து பணத்தை வந்து அதுக்கான ஒரு வாஸ்து பிரகாரம் ஒரு விஷயம் அது அடங்கியிருக்கு. ஆனால் சந்தன பெட்டி, தேக்கு பெட்டியில் சின்ன ஒரு பாக்ஸு. இப்போ எல்லாமே கிடைக்குது. அது போன்ற விஷயத்தில் பணத்தை வச்சு, சுருட்டி வச்சு, நீ 4 பச்சை கற்பூரம் போட்டு வச்சிங்கன்னா, உங்களுக்கு அதுவும் பண இருப்பு சம்பந்தமான விஷயங்கள கொடுக்கும். இப்போ நிறைய குபேர கோயில் நிறைய உருவாயிடுச்சு. குபேரன்றது ஒரு குறிப்பிட்ட அது ஒரு பதவி டெஸ்டினேஷன் அது ஆக்சுவலா. நான் பல பதிவுல சொல்லியிருக்கிறேன். ஐயா நம்மளுக்கு எப்படி ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் நிலை இருக்கோ, அதே மாரி தான் தேவதைகளுக்கும் ப்ரமோஷன் நிலைமை உண்டு. ஒரு குபேரன் ஒரே குபேரன் கிடையாது. இந்த யுகத்துல ஒரு குபேரன் இருப்பாரு, அடுத்து ஒருத்தர் மாறுவாரு, அடுத்து ஒருத்தர் மாறுவாரு. ப்ரமோஷனா போயினே இருப்பாரு. அது ஒரு பதவி. டெஸ்டினேஷன் அவருக்கு தான் அவ்வளோதான். அவர் ப்ரமோஷன். அடுத்த நிலைக்கு வேற நிலைக்கு போயிடுவார். எச்னிகள், இந்த மாரி இருக்கிற மாரி அடுத்த நிலைக்கு போயிடுவாரு. ஆனா ஒரு குபேரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா, நம்மளுக்கு உடனே குபேரனுடைய எல்லா விஷயம் கிடைச்சிரும். அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. குபேர சக்கரத்தை பயன்படுத்தலாம். ஸ்ரீ சக்கரத்தை பயன்படுத்தலாம். சக்கரங்களுக்கு வலிமை உண்டான்னா வலிமை உண்டு. மகாலட்சுமி சக்கரத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு முக்கியமான நைவேத்தியங்கள், முக்கியமான பூஜை முறைகள் நீங்க வீட்ல எளிமையா செஞ்சாவே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக ஊருக்கு இப்ப நிறைய குபேரர்கள் ஆயிடுச்சு. இந்த கோயில் இங்க ஒரு குபேரர், அங்க ஒரு குபேரர்னு சொல்லிட்டு இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனா சாய்பாபாக்கு குபேரர் பேர் வச்சுட்டாங்க. குபேர சாய்பாபான்னு. அவருக்கும் குபேரருக்கு என்ன சம்பந்தம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு விளங்கவே இல்ல. நாக சாய்பாபா நாக இருக்கிறப்ப உண்மை அவர் ஒரு சித்தரா மகானா வாழ்ந்து எல்லாத்தையும் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய விஷயம். அவருக்கு குபேரர் எப்படி சம்பந்தப்படுவாருன்னு சொல்லும்போது தான் அப்படி மக்களுடைய விஷயங்கள் குபேரன் ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. குபேரர் கோயிலுக்கு போய்ட்டு வந்து நம்ம கயிறு கட்டோம்னா நம்ம சூப்பராக எல்லாம் நடந்துடும் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதக அமைப்பை தாண்டி இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதில் நீ உறுதியாக இருக்கலாம். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, உங்கள் கட்டங்கள் தான் உங்களை தீர்மானிக்கும். அதை தாண்டி நம்ம போகக்கூடிய வரக்கூடிய பாதையில் நமக்கான கிரகங்கள் செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் மரங்களை நட்டு வச்சாங்க, மூலிகைகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கு கிரகம் தேவையில்லை. நீங்கள் அந்த பாதையை நடந்து போனீங்கன்னா எப்படி அந்த சுவாசத்தை நீங்கள் பட்டு தான் தீரணும். உணவு மூலியமாக ஒரு சில மூலிகை செயல்படுத்தி வச்சாங்க. இதெல்லாம் சித்தர்கள் நமக்காகவே சப்போஸ் அவனுக்கு ஜாதகமே பார்க்கல, எதுவுமே இல்லைன்னா தெய்வம் கை கொடுக்கல, சப்போஸ் அவனுக்கு கெட்ட நேரம் உண்மையிலே இருந்துச்சுனாலும் ஒரு சில இடத்துல ஒரு சில மூலிகை பயன்படுத்தி நல்ல நேரமாக அவனை மாறினதுக்காக தான் மகான்கள் அதை உருவாக்கி வச்சாங்க. இப்போது நீ எது பண்ணாலும் உங்கள் ஜாதக அடிப்படை தான் ஒன்று நிகழுமே தவிர்த்து அதாண்டி நிகழத்து வாய்ப்பு இல்லை. அதையும் தான் கேட்க சொல்கிறோம். ஐயா எனக்கான குபேர புள்ளி இருக்கிற கோயில் எதுவும் கேளுங்க, ஜாதகத்தை கேளுங்க. எனக்கான பொருளாதாரத்தை உயர்த்தி தரக்கூடிய தெய்வம் அது. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பெருமாளை கும்பிடுவாங்க. காசு பணம் வேணுமா பெருமாளை கும்பிடுங்கப்பா, முக்திக்கு வேணுமா சிவனை கும்பிடுங்க சொல்லிட்டு தனி விஷயம். ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கான ஒரு பிரத்யேக தெய்வம் உண்டு. அந்த தெய்வ வழிபாட்டை நான் முறையாக செஞ்சாவே அவங்க அந்த வேலையை செஞ்சுருவாங்க. இதுக்கு தனியாக குபேர சாய்பாபாவை, நாக சாய்பாபாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கான்செப்ட் வேறு, இந்த கான்செப்ட் வேறு.
இன்னொன்று பொதுவாகவே சித்தர்கள், மகான்கள், முனிவரை நம்ம நோக்கி போனோம்னா காசு பணத்துக்காக போகக்கூடாது. நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாழ்க்கையில் உயரத்துக்கும் மோட்ச நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிம்மதிக்காக. தான். அதுக்காக தான் நீங்கள் அவங்ககிட்ட போய் நிற்கணும். அவங்ககிட்ட போய் ஐயா எனக்கு காசு கொடு, பணம் கொடுன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவங்க அந்த நிலையெல்லாம் தாண்டி போகக்கூடிய மக்கள். ஆனா இன்றைய வாழக்கூடிய காலகட்டத்தில நமக்கு பொருளாதாரம் கண்டிப்பா முக்கியம். அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில நீங்க ஜெயிக்கணும்னா, உங்க சுய ஜாதகத்தில அதனுடைய அளவீடு என்ன? அதுக்கான தெய்வம் எது? அதுக்கான முறைகள் என்ன? அதுக்கான கிரகம் எது? அதுக்கான வண்ணம் என்ன? அப்படின்னு தனித்தனியா இருக்கு. அத நீங்க கேட்டு வாங்கி லைஃப் லாங் பயன்படுத்தீங்கன்னா, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீ அந்த நிலைக்கும் போக முடியும். ஊர் பக்கத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓட்டக்கைன்னு சொல்லிட்டு. நம்ம என்னதான் காசு சேர்த்து வச்சாலும் ஏதோ ஒரு வகையில நமக்கு செலவாயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த மாதிரியான வீடுகள்ல பழக்கவழக்கங்களுக்கும் இந்த செல்வத் தடைக்கும் இல்ல இருக்கு ஐயா. தொடர்பு இது இருக்கா? 12ஆம் இடம் தான் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் பொதுவாகவே. ஒரு சில கிரகங்கள் அந்த வீட்ல போக வந்துச்சுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா விரயம் வரதான் செய்யும். அதையும் ஆரம்பத்தில கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நம்ம அதான் ஆல்டர்னேட்டிவ் பண்ண சொல்லுவோம். ஐயா உனக்கு இந்த ஜாதக அமைப்பு இல்லையா? உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் உனக்கு இல்ல. ஆனா உன் மனைவி இருக்கு. அவங்க பேர்ல வாங்கி போடு. சப்போஸ் உன்கிட்ட பணம் இருந்தாலும், உன் பேர்ல செய்யாத. ஏன்னா நிலைக்கிறதுக்கான தன்மைகள் அங்க இல்ல. சப்போஸ் 4ஆம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. செவ்வாய் பூமிகாரன் பாதிக்கப்பட்டிருந்தான்னா, அவனுக்கு சொத்து வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்ப யாருக்கு எந்த கிரகம் வலிமையா இருக்கோ, அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். விரய ஜாதகம்னு ஒண்ணு உண்டு. கையில காசு ரூ. 10 வரும். ரூ. 12 செலவா போயிடும். அப்ப அந்த விரயத்த கட்டுப்படக்கூடிய தெய்வம் யாருன்னு சொல்லும்போது, உண்மையிலேயே விரயத்த கட்டுப்பட்ட ஒரே தெய்வம் தான். கால பைரவர் தான் விரயத்த தடுக்கக்கூடிய தெய்வம். அப்ப எந்த ஜாதகனா இருக்கட்டும், அவர் எந்த லக்னனா இருக்கட்டும், எந்த ராசினா இருக்கட்டும், நீங்களே ஃபீல் பண்றீங்க. நான் உண்மையிலே ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன். ஆனா என்னால ஸ்டேபிளா பண்ணி நிக்க முடியல. சேமிப்பு வரல. அப்ப எனக்கு சேமிப்பு உயரணும்னு சொல்லும்போது, முதல்ல சேமிப்புக்கு தனி தெய்வம். எனக்கு விரயம் ஆகக்கூடாது. வர நிக்கணும்னா, நீங்க வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் கால பைரவர் தான். கால பைரவர் தான் விரயத்த தடுக்கக்கூடிய முக்கியமான தெய்வம். நம்ம தான் வாழ்வியல் பரிகாரமா பொதுவாவே எல்லாருக்கும் சொல்லுவோம். என்னன்னா, நாட்டு நாய்க்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிஸ்கட் வாங்கி போடுங்க. அதுக்கு உணவா வாங்கி குடுங்க. பாசமா வச்சுக்கங்க. துன்புறுத்தாதீங்க. ஏன்னா, அது பேரே கால பைரவர். உங்களுடைய கால நேரத்தையே மாற்றக்கூடிய தன்மை பைரவருக்கு பெருமானுக்கு உண்டு. வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை தடுக்கக்கூடிய அவர் தான். அவங்க மரணத்தையே கணிக்கிறவங்க. நமக்கு வரங்களை, வினைகள முன்கூட்டியே தெரிஞ்சதால தான் ஒரு சில விஷயம் நம்மளுக்காக விட்டு கொடுத்து செய்றது தான் தன்மை யாருக்கு நாட்டு நாய்க்கு தான் உண்டு. நீங்க வீட்ல வளர்க்குற நாய் கிடையாது. நீங்க வீட்ல ஷோவா வளர்க்குற நாய்க்கு இந்த தன்மைக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம சாலை ஓரமா இருக்கிற நாட்டு நாய்களுக்கு தான் இந்த தன்மை உண்டு. அப்ப பொதுவாக எனக்கு விரயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், ஒரே தெய்வம் காலபைரவர் தொடர்ச்சியா போனீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய நான் பணவரை மட்டுமே சொல்ல வரல. விரயம்ன்றது நெறைய விஷயத்துக்கு விரயம் உண்டு. ஆனா அனைத்து விரைகளையுமே தடுக்கக்கூடிய வல்லமை கால பைரவருக்கு உண்டு. அவர போய் சனிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நல்ல வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். செல்வ ஈர்ப்பு பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி.